ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 சாமுவேல் 30 1 சாமுவேல் சாப்டர் 30 verse 6. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஆமேன். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகள், தாவீதும் அவன் மனுஷரும் யுத்தத்திற்கு போய் திரும்பி வந்த வேளையிலே அவன் 3ஆம் நாளிலே சிக்லாக்குக்கு வந்து சேருகிறதற்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாக்கின் மேலும் விழுந்து சிக்லாக்கை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டெரித்து அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைபிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். இந்த இடத்துல தாவீதும் அவன் மனிதரும் சிக்லாக்குக்கு திரும்பின பொழுது அங்கே கண்ட காட்சி அதுதான். அவர்கள் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது இதோ அது அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டிருந்தது. தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். தங்கள் பொருட்களும் அங்கே கொள்ளையாடப்பட்டிருந்தது. அப்படி அந்த காட்சியை அவர்கள் பார்த்த பொழுது 4ஆம் வசனம் சொல்லுகிறது, தாவீதும் அவனோடு இருந்த சகல ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். தாவீது அழுது கொண்டிருந்தான். சாதாரணமாக அழுகலை, தங்களுக்கு பலனில்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுது கொண்டிருந்தான் தாவீதும் அவனோடு இருந்த மனிதர்களும். ஏனென்றால் மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் கொண்டு போயிட்டான் அமலேக்கியன். அவங்க பார்க்கும்போது ஒன்றும் இல்லை. அது மாத்திரம் இல்லை, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் என்று பார்க்கிறோம். 6ஆம் வசனத்தில் நம்ம வாசித்தது போல தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். அந்த நெருக்கப்பட்ட நேரத்தில் டேவிட் வாஸ் கிரேட்லி டிஸ்ட்ரெஸ்ட்னு போட்டிருக்குது ஆங்கில வேதத்தில். கிரேட்லி டிஸ்ட்ரெஸ்ட், மிகவும் நெருக்கப்பட்டான். அப்படி மிகவும் நெருக்கப்பட்ட நேரத்தில் தாவீதோடு கூட இருந்த மனிதர்கள் மனக்லேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, நீ தானே எங்களை கூட்டிகிட்டு போனேன், உன்னை நம்பி தானே நாங்கள் வந்தோம், இன்றைக்கு என் மனைவி பிள்ளைகளெல்லாம் சூறையாடி கொண்டு போயிட்டானே அமலேக்கியன்னு சொல்லி தாவீதை கல்லறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள். இப்படிப்பட்ட நேரத்தில் தாவீது அழுது கொண்டே இராமல் அவங்களோடு சேர்ந்து அழுதுகிட்டு இருந்தார். மிகவும் அழுதார். தனக்குள்ளே பலனில்லாமல் போக மட்டும் அழுதது உண்மைதான். எல்லா மனுஷரோடும் அழுது கொண்டிருந்தது உண்மைதான். ஆனால் இந்த இடத்துல அதுதான் தாவீது பாருங்க, இந்த இடத்துல அந்த மனிதர்களெல்லாம் அழுது கொண்டிருந்த நேரத்தில் அவர்கள் நடுவிலிருந்து எழுந்து வந்து அங்கே என்ன போட்டிருக்கு, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். டேவிட் என்கரேஜ்ட் ஹிம்செல்ஃப் இன் த லார்ட் இஸ் காட். என்கரேஜ்ட் ஹிம்செல்ஃப், டேவிட் என்கரேஜ்ட் ஹிம்செல்ஃப்னு போட்டிருக்கு. இன் த லார்ட் இஸ் காட். கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். அங்கே என்கரேஜ் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. தாவீதுக்கு வந்து ஆறுதல் சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. கவலைப்படாத, உன் மனைவி பிள்ளைகளாக இருப்பாங்க, உன் கூட இருக்கிற மனுஷருடைய மனைவி பிள்ளைகளாக இருப்பாங்க, அவங்களுக்கு எதுவும் சேதம் நேரிடாது, அவர்களை கொள்ளையாடி கொண்டு போனவர்கள் ஒன்றும் செய்ய மாட்டாங்க, அவங்களாம் பத்திரமா திரும்பி வந்துடுவாங்கன்னா ஆறுதல் சொல்கிறதுக்கு யாருமே இல்லை. ஆனால் தாவீது ஹி என்கரேஜ்ட் ஹிம்செல்ஃப், கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த அருமையான நல்ல நாளில் தாவீதுக்கு நேரிட்ட ஒரு சம்பவத்தை போல ஒருவேளை உங்களுக்கு சில சம்பவங்கள் நேரிட்டு இருக்கலாம். அந்த சம்பவங்கள் நேரிட்டது நிமித்தம் நீங்கள் அழுது புலம்பி கொண்டு இருந்திருக்கலாம். நல்லதுதான், அழுது புலம்ப வேண்டியது அவசியம்தான். நம்மளுடைய எமோஷன்ஸை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. தாவீது தனக்குள்ள பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதான் போட்டிருக்குது. அப்படி அழுது கொண்டிருந்த தாவீது தான் திடீரென்று அவன் என்ன செய்கிறான், அழுதது போதும் என்று சொல்லி அழுகையை நிறுத்திவிட்டு
கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று பார்க்கிறோம். இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட இந்த வசனத்தை கேட்டு கொண்டு இருக்கிற அன்பான சகோதரியே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சில சம்பவங்கள் நடந்தது நிமித்தம் நீங்கள் சோர்ந்து போய் அழுது கொண்டு கலங்கி போய் நீங்கள் திடனற்றவர்களாய் போயிருக்கலாம். ஆனால் அது சில காலம் நீங்கள் ஒருவேளை அப்படி இருந்திருக்கலாம். ஆனால் அப்படியே அதே நிலையில் நீங்கள் இருக்க வேண்டும் என்பது அவசியம் இல்லை. தாவீது தன்னுடைய நிலையிலிருந்து அவன் எழுந்து அங்கே பாருங்க, கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று பார்க்கிறோம். அதுபோல் நீங்களும் உங்களை திடப்படுத்துறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. உங்களை ஆறுதல் படுத்துறதுலாம் யாரும் வரமாட்டாங்க. நீங்கள் தான் எழும்பி உங்களை கர்த்தருக்குள்ளே திடப்படுத்தி கொண்டோம். அங்கே டேவிட் என்கரேஜ்ட் ஹிம்செல்ஃப் இன் த லார்ட். உங்களை நீங்களே என்கரேஜ் பண்ணி கர்த்தருக்குள் கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் கைவிட மாட்டார், எனக்கு இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்து போச்சு, என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மோசமாயிருச்சு அப்படின்னு சொல்லி அதே நிலையில் நீங்கள் லயித்து போய் அதிலே கடக்காம அந்த நிலையிலிருந்து எழும்பி உங்களை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொள்ளுங்க. நிச்சயமாக காரியம் மாறுதலாய் முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த இடத்துல தாவீது என்ன செய்கிறார் பாருங்க, கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டு உடனடியாக தாவீது 7ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அகிமெலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அபியத்தார் ஏபோத்தை தாவீதினிடத்தில் கொண்டு வந்தான். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய் என்று கர்த்தர் இங்கே சொல்கிறார். அப்போ எல்லாவற்றையும் நான் உனக்கு திரும்ப தருவேன், நீ கவலைப்படாத என்று சொல்லி இந்த இடத்துல தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டதுனால்தான் இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தையை புரிஞ்சு கொள்ள முடிஞ்சது. இன்றைக்கி ஆண்டவர் பேசுகிறதுக்கு ரெடியாக இருக்கிறார். உங்களுக்கு அடுத்த காரியத்தை சொல்லி உங்களை கைட் பண்ணுறதுக்கு ஆண்டவர் ரெடியாக இருக்கிறாரு. ஆனால் நீங்கள் அதை கேட்குற நிலையில் இல்லாமல் அந்த பழைய வியாகுலத்திலேயே பழைய துக்கத்திலேயே நீங்கள் கிடக்குறீங்க. அந்த இடத்த விட்டு எழும்பி வாங்க, உங்களை கர்த்தருக்குள்ளே திடப்படுத்தி கொள்ளுங்க. இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க, ஆண்டவர் உங்களோடு பேசுவார். இந்த இடத்துல தாவீதுக்கு பேசி ஆண்டவர் சொன்னார், சகலவற்றையும் நீ திருப்பி கொள்ளுவாய் என்று கர்த்தர் சொன்ன பிரகாரம் தாவீது அந்த அமலேக்கின் தண்டை பின்தொடர்ந்து போய் எல்லாவற்றையும் அவன் பிடித்து கொண்டு வருகிறான். 19ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், 1 சாமுவேல் 30:19. அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் தாவீதை போல உங்களை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டு அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்றத ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் உங்களை தாவீதை நடத்தின தேவன் உங்களையும் நடத்த தேவன் போதுமானவராக இருக்கிறார். இந்த அருமையான இந்த நல்ல நாளில் தாவீது சகலவற்றையும் திருப்பி கொண்டது போல நீங்களும் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வீர்கள் என்பதிலே எந்த சந்தேகமில்லை. இந்த நாளில் வசனம் கேட்டவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்க அப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். அமேன் அமேன். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் தியானிக்க கேட்ட இந்த வார்த்தையின்படி தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் என்று பார்க்கிறோம். அவனை கல்லறிய வேண்டும் என்று அவனுடைய மனிதர்கள் சொல்லி கொண்டார்கள். அப்படிப்பட்ட நேரத்திலே தாவீது அவர்களோடு சேர்ந்து புலம்பி அழுது கொண்டிராமல் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று பார்க்கிறோம். அதுபோல நாங்களும் ஆண்டவரே, நாங்கள் அந்த துக்கத்திலே ஆழ்ந்து அமிழ்ந்து போய்விடாதபடி அந்த துக்கத்தை விட்டு வெளியே வந்து கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டு கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்கிற வார்த்தையை கேட்டு அடுத்தது செய்ய வேண்டியது இன்னதென்பதை நாங்கள் புரிந்து கொள்ள உம்முடைய ஜனத்தோடு நீர் பேசும்படியாக நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே. ஆமேன் ஆமேன்.